தமிழில் கற்போம் சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மாஸ்பெட் ஏற்கனவே வந்து மாஸ்பெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த கிளாஸ்ல வந்து மாஸ்பெட் எப்படி ஸ்விட்சா யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். மாஸ்பெட் அஸ் ஸ்விட்ச் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிருங்க. அப்போ வந்து நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். மாஸ்பெட்டை நம்ம ஸ்விட்சா எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி டிரான்சிஸ்டரு, பிஎன் ஜங்ஷன் அதெல்லாம் எப்படி ஸ்விட்சா யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல மாஸ்பெட் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மாஸ்பெட்டோட பேசிக் ஒர்க்கிங் எப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ மாஸ்பெட் வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஒரு மாஸ்பெட், என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட். இதுல வந்து கேட்டு, ட்ரெயின், சோர்ஸ் அப்படி இருக்கும்னு பார்த்தோம். கேட் சோர்ஸை பொறுத்து கேட்டுக்கு வந்து பாசிட்டிவ், அதே மாதிரியே இந்த ட்ரெயினுக்கு பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்க பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த வோல்டேஜ் வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். கேட்டுக்கு நம்ம எப்ப ஜீரோவை விட அதிகமான வோல்டேஜ், பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்துட்டு இதுல உருவாகிற சேனலோட விட் வந்து அதிகமாகும். விட் அதிகமானுச்சு அப்படின்னு சொன்னா அதுல போற கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மாஸ்பெட்டை வந்து எப்படி ஸ்விட்சா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். என்னன்னா, கேட்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறது மாஸ்பெட்டோட கான்செப்ட். இதை வச்சு நம்ம எப்படி ஸ்விட்சா யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். இப்ப இது வந்து ஒரு லேம்ப்னு வச்சுப்போம். இதை வந்து ஒரு மாஸ்பெட்ல கனெக்ட் பண்றோம். இந்த இடத்துல வந்து இதுக்கு போற சப்ளை, இந்த லேம்புக்கு போற சப்ளை. இப்ப இங்க வந்து கரண்ட் வந்து இது வழியா போயிட்டு இங்க கிரவுண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு இந்த லேம்ப் வந்து எரியும். இப்ப இந்த லேம்ப் எரியணும் அப்படின்னு சொன்னா இந்த மாஸ்பெட்ல ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு வந்து கரண்ட் போகணும். அப்படி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா தான், ஃப்ளோ ஆகி கிரவுண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு இந்த லேம்ப் வந்து எரியும். அதுக்கு நம்ம இது வந்து விஇன், ஆர்ஜிஎஸ், கிரவுண்டுக்கும் கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இப்ப இங்க விசிசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விஇன் அப்படிங்கிறது நம்ம ஜீரோவா இருக்கு, அதாவது எதுவுமே நம்ம வோல்டேஜ் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த கேட்ல வந்துட்டு எந்த சேனல், இப்ப இது என் சேனல் மாஸ்பெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா 2 என் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். நம்ம கேட்டுக்கு சப்ளை எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சேனல் கிரியேட் ஆகல அப்படின்னு சொன்னா ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் நடுவுல எந்த கரண்ட்டுமே போகாது அப்படின்றதுனால இந்த லேம்ப் வந்து எரியாது. ஆனா இப்ப நான் இந்த வோல்டேஜ் வந்துட்டு இப்போ ஒரு 1 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து சேனல் கிரியேட் ஆகும். சேனல் கிரியேட் ஆனிச்சுன்னா இங்க இருந்து என் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகி போணுச்சு அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு போகுன்றது தெரியும். அப்ப நான் இங்க பாசிட்டிவ் கொடுத்துட்டேன்னா இந்த ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு போற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்ப இங்க இருந்து நம்ம கொடுக்குற சப்ளை வந்து லேம்ப் வழியா வந்து இந்த மாஸ்பெட்டையும் கண்டக்ட் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த லேம்ப் வந்து எரியும். அதாச்சும் நான் இங்க விஇன்ல 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னா எரியாது. இங்க 1, அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து கண்டக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளைவீல் டயோடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த லோடு வந்துட்டு ரெசிஸ்டிவ் லோடா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம லோடு வந்து இந்த ஃப்ளைவீல் டயோடு வந்து எதுவும் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஆனா இது வந்து இண்டக்டிவ் லோடா இருக்கு. அதாச்சும் இப்ப பேக் இஎம்எஃப் கிரியேட் பண்றது, பேக் இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து இண்டக்டிவ் லோடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அதுல வைண்டிங்ஸ் இருக்கும். அந்த வைண்டிங்ஸ்ல வந்துட்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அந்த இஎம்எஃபால இந்த மாஸ்பெட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதால அந்த பேக் இஎம்எஃப் யூஸ் பண்ணி இந்த டயோட கண்டக்ட் பண்ண வச்சு திரும்ப இந்த பக்கம் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃப்ளைவீல் டயோடு வந்து யூஸ் பண்றாங்க. ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றது இன்னொரு வீடியோல வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு காரணம் இது இண்டக்டிவ் லோடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாஸ்பெட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து
இங்க ஒரு ஃப்ளைவீல் டயோடு யூஸ் பண்றோம். இதுவே ரெசிஸ்டிவ் லோடா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த டயோடுக்கான தேவை வந்து இங்க இருக்காது. ஏன்னா அப்ப எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றதால இது தேவைப்படாது. இதுல கான்செப்ட் என்னன்னா, நம்ம கேட்டுக்கு 0 வோல்டேஜ் கொடுத்தோம்னா இந்த மாஸ்பெட் வந்துட்டு இது லேம்ப் கேட்டுக்கு வந்து 0 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இது ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகும். இதுவே நான் பாசிட்டிவ் சப்ளை இங்க கேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து க்ளோஸ்ட் சுவிட்சா இருக்கும். அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ மாஸ்பெட்டை எப்படி சுவிட்சா யூஸ் பண்றது அப்படின்றது இந்த சர்க்கியூட்டை பொறுத்து தான். தேங்க்யூ.